சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எக்ஸாக்டா எப்படி வரைகிறது அதோட டீடைல் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிஃப்டியோட 1 hour சார்ட் எடுத்திருக்கேன் இப்போ. ஸோ 1 hourல நம்ம இப்போ எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணுறோன்னு பாருங்க. பையரோட ஓப்பன் ப்ரைஸை வந்து நம்ம சப்போர்ட் ஆகவும், ஸோ கிரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்க பாருங்க. பையரோட ஓப்பன் ப்ரைஸை சப்போர்ட் ஆகும், செல்லரோட ஓப்பன் ப்ரைஸை வந்து ரெசிஸ்டண்ட்டாக நம்ம ரெட் கலர் லைனில் இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரெசிஸ்டண்ட் எது சப்போர்ட் எதுன்னு சொல்லிட்டு 1 hourல வரைஞ்சிட்டோம். இப்போ 5 minutesக்கு வந்துட்டோம். ஸோ சப்போர்ட் லைன் க்ரீனும் ரெசிஸ்டன்ட் வந்து ரெட்லேயும் இருக்குது. 19 August ப்ரைஸு எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட ஓப்பன் பண்ணுறாங்க. சின்ன புல் பேக் எடுத்துகிட்டு மேலே அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ண பார்க்குறாங்க. பிரேக் பண்ண முடியாமல் ப்ரைஸு அந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ செகண்டாக இருக்கிற பையர் கேண்டிலை இப்போ வந்து செல்லர் க்ளோஸ் வச்சிடுறாங்க. அந்த லெவலை இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ செல்லரோட ஓப்பன் ப்ரைஸ் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அந்த லெவல் மார்க் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ப்ரைஸு கீழே வருது. கீழே எங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்து ஒரு செல்லரை பையர் க்ளோஸ் வச்ச ஏரியா. ஸோ அந்த லெவலையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் எக்ஸாக்டாக அங்கே தான் வந்து சப்போர்ட் எடுக்குது. ஆல்ரெடி 1 hour சப்போர்ட் இருந்து நமக்கு அடுத்தடுத்து ப்ரைஸ் மேலே போகிறாங்க. மேலே போகிற ப்ரைஸு ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ண அந்த லெவல்கிட்டயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வால்யூமாக க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனது இப்போது சப்போர்ட் நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற லெவலில் நமக்கு செல்லர் கீழே வரல, க்ளோஸ் வைக்கல. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 hourோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் வச்சிடுறாங்க. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெசிஸ்டன்ட் லெவலாக சேஞ்ச் பண்ணுவோம் 1 hourல போய். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் மார்க் பண்ணுறோம். ஸோ ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நியர்பையாக 2 இருக்குது. நான் அது பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ட்டை இப்போ மார்க் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸு அடுத்த புல் பேக் எடுத்துட்டு பாருங்கள், இந்த செல்லரையும் மறுபடியும் ஒரு பையர் க்ளோஸ் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஓப்பன் ப்ரைஸை மார்க் பண்ணுற எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்து தான் எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண ரெண்டாவது லெவலில் ரெண்டாவது ரெசிஸ்டன்ட்டையும் ப்ரைஸு அடுத்தடுத்த புல் பேக்கில் செல்லரை க்ளோஸ் வச்சு ரீச் ஆயிடுறாங்க. அடுத்த ரெசிஸ்டன்ட் எங்கன்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த ஃபைனல் ரெசிஸ்டன்ட் நான் மார்க் பண்ணிட்டேன். ப்ரைஸ் இனி அந்த லெவலுக்கு எப்படி புல் பேக் எடுத்துகிட்டு போகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ 5 minutesல பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரைஸ் அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இனி லாஸ்ட்டாக நமக்கு என்ன ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்க்குறோம். அந்த ரெசிஸ்டன்ட் லெவல்லையும் இப்போ 1 hourல நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ 5 minutesல எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து தான் இப்போ ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ ரிஜெக்ட் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த பையரை க்ளோஸ் வைக்கிறாங்க. ஸோ பையரை க்ளோஸ் வச்ச உடனே நம்ம செல்லரோட ஓப்பன் ப்ரைஸை மார்க் பண்ணுவோம். ப்ரைஸை எக்ஸாக்டாக அந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுக்கிறாங்க. மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து தான் ப்ரைஸ் நல்லாவே வந்து ஃபால் ஆகுது. நம்ம அடுத்த சப்போர்ட் எங்கன்னு பார்ப்போம். ஸோ ப்ரைஸோட ஃபால் ஆகும்போது அடுத்த சப்போர்ட்டை நம்ம இப்போ அந்த க்ரீன் கலர் லைன் வச்சு மார்க் பண்ணுறோம். ஸோ பையரோட ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து எந்த லெவல் வரைக்கும் வரும்னு. ஸோ அந்த லெவலையும் ஒரு செல்லர் வந்து க்ளோஸ் வச்சிடுறாங்க. க்ளோஸ் வச்சு மறுபடியும் புல் பேக் எடுத்து தான் ப்ரைஸ் மறுபடியும் ஃபால் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் ப்ரைஸ் பையரோட ஓப்பன் ப்ரைஸை க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் 1 hour சப்போர்ட்டு ரெண்டு லெவலையும் நமக்கு பிரேக் பண்ணும்போது அடுத்த சப்போர்ட்டை நம்ம இப்போ அந்த க்ரீன் கலர் லைனில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அடுத்த சப்போர்ட் எங்கன்னா அது கீழே எங்கே இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணிட்டோம். ஸோ ப்ரைஸ் இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு வருதான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 5 minutes மறுபடியும் போகிறேன். ஃபால் ஆன ப்ரைஸ் பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து நம்ம எந்த சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணமோ அங்கேருந்து தான் வந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகிருக்கு. ரிவர்சல் ஆகும்போது நம்ம என்ன செக் பண்ணுவோம், செல்லரோட ஓப்பன் ப்ரைஸை பையர் க்ளோஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த புல் பேக்கில் நம்ம ட்ரேட் எடுப்போம். ட்ரேட் எடுத்து அடுத்த லெவல் வரைக்கும் நம்ம அந்த ப்ராஃபிட் புக்